தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய தயவு, புதிய இரக்கத்தோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவ வசனம் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலிருந்து வருகிறபடினால் நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வசனமும் அது தேவ வசனம், தேவனால் சொல்லப்பட்ட வசனம். அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளே பலனும் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நோக்கி எந்த வார்த்தை வருகிறதோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா துணிக்கப்படுகிறதோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த என் வார்த்தை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, அதில் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த வார்த்தை அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்தும் ஆண்டவரே தாங்கள் வாசிக்கிற வேதாகமத்தின் இருந்தும் ஆண்டவரே வசனத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அதை தேவ வசனமாய் உட்கொண்டு கர்த்தர் எனக்கு என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்று சொல்லி உட்கொண்டு ஆண்டவரே, அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.